நான் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை, ஆனால் சிறிது நேரம் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தஞ்சை அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் 15 வயது குமார் வாழ்ந்து வந்தான். அவனது குடும்பம் விவசாயத்தை சார்ந்திருந்தது. ஆனால் நிலங்கள் வறண்டு போனதால் அவர்கள் பெரும் சிரமத்தில் இருந்தனர். பல ஆண்டுகளாக வெள்ளம் மழை இல்லாத காரணமாக கிராமத்தின் நிலங்கள் பயிர் விளையாத அளவுக்கு வறண்டு விட்டன. ஒரு நாள் குமார் தனது காளை மாடு கருப்பன் வயலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அவன் நினைத்தான், நாம் எல்லாம் ஏற்கனவே கைவிட்டு போனோம், ஆனால் எதையும் முயற்சிக்காமலே வாழ முடியாது. என்னால் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா? அவன் அருகில் இருந்த குப்பையில் சில பழைய இரும்பு குழாய்கள், ஒரு உடைந்த டேங்க் மற்றும் ஒரு பழைய பம்ப் கண்டான். அவன் இதை பயன்படுத்தி ஒரு சிறிய நீர்ப்பாசன அமைப்பை உருவாக்க முடிவு செய்தான். அவன் கருப்பனின் உதவியுடன் கிராமத்தின் சின்ன ஏரியிலிருந்து நீரை குழாய்களால் தன்னுடைய நிலத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு சாதாரண அமைப்பை உருவாக்கினான். இது சுலபம் அல்ல. காளை மாடு நீண்ட நேரம் உழைத்தது. குமார் வெயிலில் கடுமையாக உழைத்தான். பல நாட்களுக்கு பிறகு அவன் உருவாக்கிய அமைப்பு வேலை செய்யத் தொடங்கியது. குமாரின் நிலத்தில் நீர் பாய்ந்து மண்ணின் உலர்ச்சி குறைந்தது. சில வாரங்களில் மண் மீண்டும் உயிர் பெற்றது. அவனை பார்த்து கிராம மக்கள் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தனர். இந்த சிறுவன் வெறும் காளை மாடு, பழைய பொருட்கள் மற்றும் அவன் சிந்தனையை வைத்தே இத்தனை மாற்றம் செய்யும் போது நாம் ஏன் செய்ய முடியாது என்று எண்ணினர். குமாரின் காளை மாடு அவனிற்கு உறுதுணையாக இருந்தது. அவனது உழைப்பால் கிராமமே பசுமை படர்ந்த தோட்டமாக மாறியது. குமாரின் முயற்சியால் அனைவருக்கும் தன்னம்பிக்கை கிடைத்தது. மேலும் அவரது ஐடியாவை மற்ற விவசாயிகளும் பயன்படுத்தத் தொடங்கினர். எந்த சவாலான சூழலிலும் நம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் ஒன்றிணைந்தால் மாற்றம் நிகழ முடியும். நம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் போது சாதனைகள் நம்மை தேடி வரும்.